தமிழக முதல்வராக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பதவியேற்றுக் கொண்டார். கடந்த 2011 சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக முதல்வராக ஜெயலலிதா பொறுப்பேற்றார். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்று தனது பதவியை இழந்தார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக அப்போது பொறுப்பேற்றார். ஜெயலலிதா அமைச்சரவையில் இருந்த அனைவரும் தொடர்ந்து பதவி வகித்து வந்தனர். கடந்த 11ஆம் தேதி சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஜெயலலிதா மீண்டும் அதிமுக சட்டசபை தலைவராக வெள்ளியன்று தேர்வு செய்யப்பட்டார். சட்டசபை தலைவர் மற்றும் முதல்வர் பதவியை பன்னீர்செல்வம் ராஜினாமா செய்தார். இதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழக கவர்னரை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கி ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதன்படி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் சனிக்கிழமையன்று காலை 11 மணிக்கு முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார். அவருடன் 28 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் குணச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒரு தலைச்சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். ஜெயலலிதா என்னும் நான் ஜெயலலிதா என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் முதலமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்.